ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலையிலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட உங்களோடு கூட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:20 வார்த்தையிலே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று பார்க்கின்றோம். நித்தியமான வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம். அவருடைய சத்தியத்தில் நாம் பிரவேசிக்கும் போது இருள் நம்மளை விட்டு விலகி போய்கொள்ளும். ஆனால் வெளிச்சம் ஒரு மனிதனை நடக்க வேண்டிய பாதைகளை கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சத்திய வார்த்தைகள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை போதனைகள் அத்தனையும் நம் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் இருள் வாழ்க்கை, வாழ்க்கையிலே இருள் இருக்காது, காரில் இருக்காது. ஆனால் நித்திய வெளிச்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்க வேணுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பாவத்தை ஆண்டவருடைய காரியங்களிலிருந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய பிரமாணத்தை கைக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளையாய் இருக்கும்போது கர்த்தரோ நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆம் அருமையானவர்களே, அந்த காரிருள் என்று பாத்தீங்கன்னா, காரிருள் மொத்தமாக மறைச்சு விடும். அதில் தான் பார்க்கிறோம் பாருங்க, உனக்கு பிரகாசமும் கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எனக்காக உங்களுக்காகவும் இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன். ஆகையினால தான் அவர் அசுத்தத்தை அத்தனையும் நீக்குகிறார். அவர் பரிசுத்தம் எங்கு உண்டோ அங்கு நீதி உண்டு, பரிசுத்தம் எங்கு உண்டோ அங்கு அற்புதம் உண்டு. அருமையானவர்களே, இருள் பூமியை மூடும். இன்னைக்கு அநேக மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே நடமாட முடியாத அளவிற்கு இருள் அவர்களை பூமியிலே நடக்க விடாதபடி செய்கிறது. அநேகருடைய பாவம், அநேகருடைய சாபம் இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய முடியாது, பூமியிலே நடக்க முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்திருக்கிறது, பாவம் சூழ்ந்திருக்கிறது. இருள், இருட்டு, பாவம், சாத்தானுடைய காரியம் எப்படி என்றால், இருளில் தான் ஒரு மனிதனுடைய காரியங்கள் தெரியாது, தவறு செஞ்சா தெரியாது. இருள் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் அவன் பாவத்தை மறைக்கிறான் என்று பார்க்கிறோம். மனிதனுக்குள்ளே இருளுள்ள வாழ்க்கை, பாவம் உள்ள வாழ்க்கை இருக்குமே ஆனால் அவன் இந்த பூமியிலே நடக்க முடியாத குந்தி குந்தி நடக்கிறவனாய் இருப்பான். ஆனா காரிருள் என ஜனங்களை மறைக்குமா? காரிருள், அநேக இருட்டான இருள் ஜனங்களை மறைக்கும். நல்லவங்களை பார்க்க முடியாது. இருட்டில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியாது. அப்போ இருட்டில் இருக்கிற மனிதன் என்ன செய்ய முடியாது? வெளியே இருக்கிற காரியங்கள் தெரியாது. பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியாது? வெளிச்சம் தெரியாது. ஆனா வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் சின்ன சின்ன பொருள் விழுந்தா கூட அதை பார்த்து நடக்க வேண்டிய சூழலை தேவன் தருவார். ஒரு மனுஷன் நடக்கும்போது அதுல என்ன கிடக்குது, எப்படி இருக்கிறது என்று அவன் தன்னுடைய நடைகளை பார்த்து பார்த்து நடப்பான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையும் இப்படியாக சொல்கிறது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களை நித்திய நித்தியமாய் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிறாய் இருக்கிறார். அவர் நித்திய வெளிச்சத்துக்குள்ளே, நிரந்தரமான வெளிச்சத்துல உண்மையிலே பிரகாசிக்க செய்கிற தேவன் கூட இருந்து வழி நடத்துகிறார். அப்போ ஒரு மனுஷன் பிரமாணத்தை விட்டு விலகி, பரிசுத்தை விட்டு விலகி பாவத்துக்குள்ளே இருந்தால் அவன் காரிருள் அவனை மறைத்து விடும். அப்படித்தான் அருமையானவர்களே, ஆதாமும் ஏவாளும் கூட அவர் ஆண்டவர் சொல்லப்படுகிற வார்த்தையை அவர் இந்த பூமியிலே இந்த தோட்டத்தில் இருக்கும் நாளெல்லாம் இந்த கனிகள் எல்லாம் புசித்து நீ சந்தோஷமா இருக்கலாம் என்று ஆண்டவர் தேவனுடைய தோட்டத்தை, தேவன் உண்டாக்கின தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தன்னுடைய பாதைகள் மாறினபடினாலே, அவருடைய வார்த்தையை மீறினபடினாலே அவர்கள் காரிருளுக்குள்ளே மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர் ஓடி ஒளிகிறார்கள், மறைவை தேடி ஓடுகிறார்கள்.
பாவம் செய்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல் கேட்காதவர்கள், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மறைத்து விடுவார்கள், மறைக்க ஓடுவார்கள், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். ஆம் அருமையானவர்களே, ஏவாளும் கூட தன்னுடைய மீறுதலினால தேவனுடைய அவர் உண்டாக்கப்பட்ட தோட்டத்தில் நித்தியமா இருக்கக்கூடிய வெளிச்சத்துல, பிரகாசம் உள்ள வாழ்க்கையில, மேன்மை உள்ள தெய்வீக வாழ்க்கையில அவர்கள் இருந்தார்கள். ஆனா வார்த்தையை, பிரபஞ்சத்தினுடைய வார்த்தையை, பிசாசுடைய சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்டபடினாலே, செவி கொடுத்தபடினாலே தேவ மகிமையை இழந்தார்கள். தேவ மகிமையை இழந்தார்கள். நித்திய வெளிச்சத்தை விட்டு இருளிலே ஓடி ஓடி ஒளிகிற அனுபவத்தை கொண்டார்கள். ஆனால் உண்டாக்கும் போது போடப்பட்டிருக்கிறது, இவன் நிர்வாணியாயிருந்தும் ஒன்று வெட்கப்படாது இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனா அதே தவறுகள் செய்யும் போது தன் ஓடி ஒளிந்து தன்னை மறைக்கிற அனுபவத்திலே இருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த பூமியிலேயும் கூட அநேக மனிதர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு, தனக்கு தக்கன ஒரு வார்த்தைகளை சொல்லி, அவர்களுக்கு தக்கன ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அருமையான ஜனமே, அநேக நாட்களாய் அநேக வார்த்தைகளை கொண்டு உங்களுக்காக அந்த வார்த்தையை அனுபவமாக்கிக் கொள்கிறீர்கள். நீங்க அந்த வார்த்தையின்படி நடக்கும் போது உங்களுக்கு நித்திய வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும். அருமையானவர்களே, உங்களுக்கு ஏற்ற நல்ல காரியங்களை எடுத்துக்கொண்டு அதை உங்க வாழ்க்கைக்கு அதை அனுபவமாக்கினீர்களால், அது ஒரு நாள் நீங்களும் ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அருமையானவர்களே, நீங்களும் ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை மீறும்போது நீங்களும் இந்த காரிருளில் உங்களை மறைத்து விடும். வெளிச்சத்திலே நீங்க பிரவேசிக்க முடியாது. அந்த காரிருள் பாவத்துக்குரியது, இருள் சாபத்துக்குரியது. அந்த இருள் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குமேயானால் அவனுக்குள்ளே பாவம் இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை இருக்குமேயானால் நித்திய வெளிச்சம் அவனுக்குள்ளே இருக்கிறது. நித்திய வெளிச்சத்திலே பிரவேசிக்க பரிசுத்தருடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அந்த சத்தியத்துக்கு ஒப்பிட்டு நாம் வாழும்போது நித்திய வெளிச்சம், நித்திய பிரகாசம், ஆண்டவர் அந்த வெளிச்சத்திலே நீங்கள் பிரவேசிக்கலாம், அந்த வெளிச்சத்திலே நடக்கலாம், அந்த ஒளியிலே நீங்க வாழலாம். அவர் உங்களோடு இருப்பாரானால் உனக்கு நித்திய வெளிச்சம் உன்னை காத்து வழி நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் இருள் வாழ்க்கையிலே இருப்பீர்களானால், ஒருவேளை நீங்கள் ஏவாளை போல சில வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை நிமித்தமாய் நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கடன்பட்டு இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் கடன்காரணமாக இருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டம் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால, இயலாமையின் காரணத்தினால தன்னுடைய காரியத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இருள் வாழ்க்கை இருக்குமேயானால், எங்கே போனாலும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை என்ற வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதெல்லாம் மாற்றப் போகிறார். ஜெபமனோமா. மகா இரக்கம் இல்லைங்கள் அல்ல ஆண்டவரை, நன்றிலத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவரை, இந்த அதிகாலையிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் கடந்து போகிறார்களோ ஆண்டவரே, இந்த நாட்களிலே போகிற எல்லா வேளைகளிலும் தேவ கிருப, தேவ பலன், ஒத்தாசை கரம் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே கடன் பட்டிருப்பார்களானால், ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இருந்தவர்களை ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே இந்த இருள் வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான பகுதிக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே தீராத வியாதியில ஆண்டவரே சில பாவத்தின் நிமித்தமாய், சில காரணத்தின் நிமித்தமாய் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களானால், ஒரு விஷயம் ஆண்டவரே அவர்களை மன்னித்து ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ தேவனாய் கர்த்தர் அற்புதமாய் இந்த மாதத்தில் ஆண்டவரே அதிசயங்களை காணப்படணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி:
18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.